ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து ரீல் விடுறதா இந்த ஆட்சியுடைய நோக்கமா இருக்குது. இன்னைக்கு விவசாயிகள் பற்றியோ பொதுமக்களை பற்றியோ இந்த அரசு கவலைப்படவில்லை. இன்றைக்கு ஜூன் மாதமே நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இந்த அரசு அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கவில்லை. அதுக்குண்டான செயல்முறை எது செய்யல. நீங்க பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் 9.190 டிஎம்சி தண்ணி முழுமையா கிடைக்கல. அடுத்த ஜூலை மாசம் கிடைக்க வேண்டிய தண்ணீர் 31.240 அதுவும் கிடைக்கல. ஆகஸ்ட் மாசம் தான் நம்முடைய டெல்டா மாவட்டங்கள் மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் நீர் கிடைப்பதற்கு அதிகமா கர்நாடகத்திலிருந்து தண்ணீர் கிடைக்க வேண்டும். கிட்டத்தட்ட 45.950 டிஎம்சி தண்ணி கொடுக்க வேண்டும். ஆக ஜூன் மாசம் இந்த தமிழக வெற்றி கழக அரசு கர்நாடக அரசோடு தொடர்பு கொண்டு நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை பெறாத காரணத்தாலே டெல்டா இருக்கின்ற நம்முடைய விவசாய குடிமக்கள் குறுவை சாகுபடி முழுமையாக செய்ய முடியல. குறுவை சாகுபடி சுமார் 5.5 லட்சம் ஏக்கர் டெல்டா மாவட்டத்தில் இன்றைக்கு சாகுபடி செய்வாங்க. ஆனா இந்த ஆண்டு நிலத்தடி நீரை நம்பி 2 லட்சம் ஏக்கர் தான் பாசனம் பெறுகின்றது. அது 2 லட்சம் ஏக்கர்லயும் இந்த தமிழக வெற்றி கழக அரசு முழுமையான மும்முனை மின்சாரம் கொடுப்பதில்லை. கிட்டத்தட்ட 16 மணி நேரம் தான் மும்முனை மின்சாரம் கொடுக்கிறாங்க. அதனால அந்த நிலத்தடி நீரை பயன்படுத்தி குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் முழுமையாக அவருடைய வயலுக்கு நீர் பாய்ச்ச முடியல. இதனால 1 லட்சம் ஏக்கர் இன்றைக்கு காய்ந்து போய்விட்டது. இரண்டாவது நிலத்தடி நீரும் 40 நாள் கழிச்சு குறுவை சாகுபடி செய்து 40 நாள் கழித்து நிலத்தடி நீர் குறைந்து வற்றி விட்டது. இதனால சுமார் 2 லட்சம் ஏக்கர் நிலத்தடி நீரை நம்பி டெல்டா பாசன விவசாயிகள் குறுவை சாகுபடி செஞ்சாங்க. அதுல 1 லட்சம் ஏக்கர் தண்ணீரின்றி கருகி காய்ந்து போய்விட்டது. அதற்கு தேவையான நிவாரணத்தை இந்த அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தோம். அறிக்கை வாயிலாக கோரிக்கை வைத்தோம். இங்க இருக்கின்ற 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அறிவித்தவர் திரு காமராஜ் அவர்களும் YS மணியன் அவர்களும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டாந்தாங்க. அதையும் எடுக்கல. இந்த அரசு விவசாயிகளை பற்றி கவலைப்படல. இன்றைக்கு இந்த அரசை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல ரீல் விடுவது இதுதான் காலத்தை வீணடிச்சிட்டு இருக்கிறாங்க. விவசாயப்படுகின்ற துன்பத்தை பற்றி கவலை இல்ல, அவர் படுகின்ற வேதனை பற்றி கவலை இல்ல. இன்றைக்கு 1 லட்சம் ஏக்கர் இன்றைக்கு குறுவை சாகுபடி காய்ந்து அந்த விவசாயி எப்படி துடித்துக் கொண்டிருக்க என்பதை இந்த அரசு கவனிக்க தவறிவிட்டது.